ஹாய் ஹலோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முந்தா நேற்று நம்மக்கிட்ட ப்ரௌனி ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் நேற்று ரிசீவ் ஆகிருக்கு. அவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்டாக அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள். இப்போ இது என்ன அப்படின்னா ட்ரீம் கேக்கு. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. சரி, ட்ரீம் கேக் மேலே ஒரு கிரேவிங்காக இருக்கே, இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதில்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்ட்டு தெரியல. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படி இருந்தது அப்படின்றது. இது வந்து நம்ம 4 லேயர் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஒவ்வொருத்தவங்க 5 லேயர் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்க 6 லேயர் பண்ணுவாங்க. எனக்கு நம்ம வீட்டில் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு 4 லேயர் மட்டும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு, அது வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் வந்து அந்த சுகர் சிரப் வந்து வெட் பண்ணி வச்சுருக்கிறேன். சுகர் சிரப் வந்து ஒன்றும் இல்லை, சுகரும் வாட்டரும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து வச்சுருக்கிறது தான், அவ்வளோதான். இது வந்து விப்பிங் க்ரீமு. நார்மலாக விப்பிங் க்ரீம் நம்ம அப்படியே சேர்க்காம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. நம்ம அப்படி கூட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ விப்பிங் க்ரீமு செகண்ட் லேயரு. தேர்ட் லேயர் வந்து நட்ஸு. நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஆல்மண்டும் கேஷ்யூவும் சேர்த்துருக்கேன். ஃபோர்த் லேயர் வந்து சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். சாக்லேட் வந்து வெறும் சாக்லேட் அப்படியே மெல்ட் பண்ணாமல் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ந்து 2:1 ரேஷியோவில் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதான் பண்ணியிருக்கேன். லைட்டாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எடுத்து பண்ணிக்கோங்க, இல்லைனா ஹார்ட் ஆகிடும், அது உடைக்க கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுதான் ஓகேங்களா. 4 லேயர் கரெக்ட் ஆகிடுச்சு. இது செட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து கோகோ பவுடர் டெக்கரேஷனுக்காக இது பண்ணிக்கலாம். நான் அந்த கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன். இது வந்து சும்மா வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான், இது சேல் கிடையாது, சேலும் பண்ண முடியாது. உங்களுக்கும் ப்ரௌனீஸ், பிளாண்டீஸ், அதுக்கப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், கிடைக்கும். அவங்களோட ரிவ்யூஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக வாங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.